வணக்கம். உங்க லைஃப்ல ஏதோ ஒன்னு மிஸ்ஸிங் மாதிரி ஒரு மாதிரி பேலன்ஸ் இல்லாம ஃபீல் பண்றீங்களா? அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்காகத்தான். வாங்க நம்ம உடம்போட எனர்ஜி சென்டர்ஸான அந்த 7 சக்கரங்களையும் எப்படி பேலன்ஸ் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கலாம். நிறைய டைம் நமக்கு ஏன் இப்படி தோணுதுன்னே புரியாது இல்லையா? ஒரு மாதிரி மனசு ஒரே குழப்பமா இருக்கும், உடம்பு டயர்டா இருக்கும், லைஃப்ல ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி. இந்த மாதிரி ஃபீலிங்ஸ்லாம் உங்களுக்கு வந்திருக்கா? சரி, இதுக்கெல்லாம் என்னதான் காரணமா இருக்கும்? அது ஒருவேளை மன அழுத்தமா இருக்கலாம், இல்லாட்டி ஒரு விதமான பயம், அல்லது வாழ்க்கையில ஒரு கிளாரிட்டியே இல்லாத மாதிரி இருக்கலாம். நம்மளோட பழங்கால ஞானம் என்ன சொல்லுது தெரியுமா? இந்த மாதிரி உணர்வுகள் எல்லாம் உங்க சக்கரங்கள் பேலன்ஸ்டா இல்லைங்கிறதுக்கான ஒரு அறிகுறியா இருக்கலாம்னு சொல்லுது. அப்போ சரி, இந்த இம்பேலன்ஸோட ஆணிவேர் எங்க இருக்குன்னு நம்ம கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க. அது வேற எங்கேயும் இல்ல, நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற எனர்ஜி சென்டர்ஸ்குள்ள தான் இருக்கு. சக்கரங்களை பேலன்ஸ் பண்றதுக்கு ரொம்ப சிம்பிளான பிராக்டிக்கலான ஒரு கைடை தான் நாம இந்த பகுப்பாய்வுக்கு ஆதாரமா எடுத்திருக்கோம். இதுல இருக்கிற முக்கியமான விஷயங்களை தான் நாம இப்போ ஒன்னொன்னா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த சக்கரங்கள்லாம் என்ன? நம்ம உடம்புல கண்ணுக்கு தெரியாத ஒரு சூக்ஷ்மமான பகுதியில நம்ம முதுகுத்தண்டோட அடியிலிருந்து உச்சந்தலை வரைக்கும் ஒரு நேர்கோட்டில் அமைஞ்சிருக்கிற 7 முக்கியமான எனர்ஜி வீல்ஸ்னு சொல்லலாம். இதுல ஒவ்வொரு சக்கரமும் நம்மளோட உடம்பு, மனசு ரெண்டோட ஹெல்த்துக்கும் ரொம்பவே முக்கியம். சரி, இந்த எனர்ஜி சென்டர்ஸை பேலன்ஸ் பண்ண நாம முதல்ல நமக்குள்ள தான் கவனம் செலுத்தணும். நம்ம மனசையும் மூச்சையும் வச்சு செய்யக்கூடிய சில சிம்பிளான பயிற்சிகளை இப்ப பார்க்கலாம். இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு சக்கராவுக்கும் ஒரு குறிப்பிட்ட கலர் இருக்கு. அதாவது நம்மளோட பேஸ்ல இருக்கிற மூலாதாரத்தோட சிவப்பு நிறத்துல ஆரம்பிச்சு தலை உச்சியில இருக்கிற சஹஸ்ராராவோட ஊதா நிறம் வரைக்கும். நீங்க மெடிடேஷன் பண்ணும்போது அந்தந்த சக்கரத்தோட கலரை உங்க மனக்கண்ணில் கொண்டு வர்றது அந்த எனர்ஜி சென்டரை செமையா ஸ்ட்ரென்தன் பண்ணும். அடுத்த டெக்னிக் பீஜ மந்திரங்கள். பீஜம்னா விதைன்னு அர்த்தம். அதாவது ஒவ்வொரு சக்கராவுக்குமான ஒரு சீட் சவுண்ட் இது. லாம், வாம், ராம், இந்த மாதிரி சில குறிப்பிட்ட விதை மந்திரங்களை நாம சொல்லும்போது அந்த சவுண்ட் வைப்ரேஷன்ஸ் கரெக்டா அந்தந்த எனர்ஜி சென்டரை போய் ஆக்டிவேட் பண்ணி அதையெல்லாம் பேலன்ஸ்க்கு கொண்டு வரும். இதுக்கெல்லாம் நீங்க மணிக்கணக்கில் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. டெய்லி ஜஸ்ட் ஒரு 15 நிமிஷம், ஆமா வெறும் 15 நிமிஷம் யோகா அண்ட் பிராணாயாமம், அதாவது மூச்சு பயிற்சி செஞ்சாலே போதும். உங்க எனர்ஜி லெவல்ல ஒரு பெரிய வித்தியாசத்தை நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. சரி, நமக்குள்ள பண்ற பயிற்சிகள் ஒரு பக்கம் இருக்கட்டும், வெளியில இருந்தும் நமக்கு ஹெல்ப் இருக்கு. சவுண்டோட பவர், இயற்கையோட எனர்ஜி, இதையெல்லாம் எப்படி யூஸ் பண்ணி நாம பேலன்ஸ் பண்ணிக்கலாம்னு இப்ப பார்க்கலாம். சவுண்ட் தெரப்பியில் 432 ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சிக்கு ஒரு ஸ்பெஷல் இடம் இருக்கு. இந்த ஃப்ரீக்வன்சி இயற்கையோட வைப்ரேஷனுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதால இதை கேட்கும்போது நம்ம மனசும் உடம்பும் ஆழமாக ஹீல் ஆகும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. நீங்களும் ஒரு தடவை டைப் பண்ணி பாருங்களேன். ஒருவேளை இந்த 432 ஹெர்ட்ஸ் மியூசிக் உங்களுக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, கவலைப்படாதீங்க. ஒவ்வொரு சக்கரத்தையும் பேலன்ஸ் பண்றதுக்குன்னே ஸ்பெஷலான மியூசிக்லாம் இப்பெல்லாம் ஈஸியா ஆன்லைன்ல கிடைக்குது. அதை கூட நீங்க கேட்கலாம். அடுத்து பார்க்க போறது கிரவுண்டிங். சிம்பிளா சொல்லணும்னா நம்மள பூமி தாயோட மறுபடியும் கனெக்ட் பண்ணிக்கிறது. இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். புல்தரையில வெறும் காலில் நடக்கிறது, இல்லைனா ஒரு மரத்தை மிதுமா தொட்டு அதோட எனர்ஜி ஃபீல் பண்றது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம உடம்புல இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியை எடுத்துட்டு நம்மள ஸ்டேபிளா உணர வைக்கும். சரி, இப்ப நம்ம பார்த்த இந்த சூப்பரான டெக்னிக்ஸ் எல்லாத்தையும் எப்படி ஒரு டெய்லி பிராக்டிஸா மாத்துறது, பேலன்ஸுக்கான உங்க சொந்த வழியை எப்படி உருவாக்குறதுன்னு பார்க்கலாம். நல்ல ஒரு லாங் லாஸ்டிங் ரிசல்ட் வேணும்னா ஒரு 21 நாள் சேலஞ்ச் மாதிரி எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் சக்கராவான மூலாதாரத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு சக்கராவுக்கும் 3 நாள்னு கணக்கு வச்சு ஃபோக்கஸ் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த 21 நாள் பயணம் உங்களுக்குள்ள ஒரு புதுவிதமான அமைதியையும் ஒரு கிளாரிட்டியையும் கொண்டு வரும். இந்த பயிற்சிகள், டெக்னிக்ஸ் எல்லாத்தையும் தாண்டி ஒரு முக்கியமான கேள்வி வருது. உண்மையிலேயே பேலன்ஸ்டா இருக்கிறதுன்னா என்ன அர்த்தம்? இதுக்கு நம்மளோட சோர்ஸ் மெட்டீரியல் ஒரு ஆழமான பதில சொல்லுது. கடன் என்று வாழ், பரமார்த்தத்தை உள்ளுணர். அதாவது நம்ம வாழ்க்கைய ஒரு கடமையா ஏத்துக்கிட்டு இந்த பிரபஞ்சத்தோட ஆழமான உண்மைய உள்ளுக்குள்ள உணரணுமா. ஒருவேளை உண்மையான பேலன்ஸுங்கிறது நம்ம கடமைகளை கரெக்டா செய்யறதுலயும் அந்த பிரபஞ்ச உண்மையோட நம்மளை கனெக்ட் பண்ணிக்கிறதுலேயும் தான் இருக்கோ? உங்க பார்வையில பேலன்ஸ்னா என்ன? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.